உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஎன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட விஎன் ஆப் இல்லன்னா, இந்த ஆப் வந்து Play Storeலயே அவைலபிளா இருக்கு. நீங்க Play Storeலேருந்தே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் பார்த்தீங்கன்னா 100% வந்து ஃப்ரீ தான். ஸோ உங்களுக்கு வந்து கைன்மாஸ்டர் மாதிரி எந்த விதமான வாட்டர் மார்க், லோகோ எதுவுமே வராது விஎன் ஆப்ல. ஸோ நீங்க என்ன பண்ணீங்கன்னா, Play Storeலேருந்து விஎன் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து விஎன் ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாரி தான் இருக்கும். இப்போ நீங்க ப்ரிவியூல பார்த்த மாதிரியான வீடியோவ எடிட் பண்ணுறதுக்கு, இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரீன் கலர்ல, ப்ளூ கலர்ல ப்ளஸ் ஐகான் இருக்கும். ஸோ அந்த ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐகானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ டைரெக்டாக வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய லிரிக்ஸ் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த லிரிக்ஸ் வீடியோவை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ இந்த ஆல்ன்றதை கிளிக் பண்ணி எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் யாரோட ஃபோட்டோஸை வச்சு எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓவராலாக வந்து உங்களுடைய ஃபோட்டோஸில் 11 ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் வந்து இந்த ஏரோ மார்க் இருக்கும். ஸோ இந்த ஏரோ மார்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் லோட் ஆகிட்டு இப்போ நெக்ஸ்ட் பேஜ் போய்டும். நெக்ஸ்ட் பேஜ் போனதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரிஜினல்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே 9:16 இந்த ரேஷியோ இருக்கும். ஸோ இந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 9:16 அந்த ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு ஃபோட்டோக்கான எஃபெக்ட் வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் ஆயிருக்கும். ஸோ இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் 1 செகண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துருங்க. அகைன் வந்து மூவ் பண்ணி அடுத்த ஃபோட்டோவில் வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் ட்ரிம்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஒன்னஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 5 ஃபோட்டோக்கு வந்து ஒன்னஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 5 ஃபோட்டோக்கு ஒன்னஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அடுத்து 4 ஃபோட்டோக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ட்ரிம்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு 0.3 செகண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த 0.3 செகண்ட் வந்து அடுத்து இருக்கக்கூடிய 4 ஃபோட்டோக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த 4 ஃபோட்டோக்கு 0.3 செகண்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து பேலன்ஸ் 2 ஃபோட்டோ இருக்கும். ஸோ இந்த 2 ஃபோட்டோக்குமே வந்து ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஒன்னஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 1 செகண்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபோட்டோக்கான டைமிங் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய 2 ஃபிங்கர் வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து கரெக்டாக ஃபோட்டோக்கான டைமிங் வந்து செட் பண்ணிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து ஃபஸ்ட் ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிட்டர் டவுன் ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஜிட்டர் டவுனுன்ற எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோக்கான எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக இந்த எஃபெக்ட்டை வந்து ஃபோட்டோ ஃபுல்லாகவே வந்து ட்ராக் பண்ணி வச்சுடுங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் அடுத்த ஃபோட்டோ வந்து விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஃபோட்டோ கிளிக் பண்ணி எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஜிட்டர் டவுனுன்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இந்த எஃபெக்ட் ஃபோட்டோ ஃபுல்லாகவே வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு அகைன் அடுத்த ஃபோட்டோ விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு ஜிட்டர் டவுனுன்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு அகைன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 0.3 செகண்டில் வந்து 4 ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ இந்த 4 ஃபோட்டோக்கு வந்து எந்த ஃபோட்டோக்கான எஃபெக்ட்டுமே வந்து ஆட் பண்ணாதீங்க. அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அடுத்து இருக்கக்கூடிய 1 செகண்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ கிளிக் பண்ணி எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இந்த ஜிட்டர் டவுனுன்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு அகைன் வந்து இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம அந்த 1 செகண்ட்லேயே வந்து ஒவ்வொரு ஃபோட்டோக்கு வந்து எஃபெக்ட் இப்போ வந்து ஆட் பண்ணாமல் இருப்போம். ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்பின் அவுட்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும்.
ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பின் அவுட்டுன்ற எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு அகைன் வந்து டைம்லைனே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து அடுத்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இந்த ஸ்பின் அவுட்டுன்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து அந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஃபோட்டோ கிளிக் பண்ணி எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இந்த ஸ்பின் அவுட்டுன்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த 0.3 செகண்டில் வந்து ஒரு 4 ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அந்த ஃபோட்டோ எல்லாமே இப்போ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஜிட்டர் லெஃப்ட்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜிட்டர் லெஃப்ட்ன்ற எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு அகைன் அடுத்த ஃபோட்டோ ஸ்க்ரோல் பண்ணி வச்சுட்டு எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இந்த ஜிட்டர் லெஃப்ட்ன்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜிட்டர் லெஃப்ட்ன்ற எஃபெக்ட் அந்த 0.3 செகண்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு அகைன் டைம்லைனை ஃபர்ஸ்ட்லேயே வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ சிம்பிள் இருக்கும். அந்த ஆடியோ சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மியூசிக்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய சாங்குக்கான டவுன்லோட் லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ நீங்கள் அந்த சாங்கை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்த வந்து சாங் ஆட் ஆகிடும். ஸோ ஆட் ஆகிட்ட பிறகு டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு கரெக்டாக வந்து இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோட்டோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ டைம்லைனை அங்கே வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்த வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோ அண்ட் வீடியோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா வீடியோன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெம்ப்ளேட் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ வந்து கரெக்டாக ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பிளாக் ஸ்க்ரீன் வந்து ரிமூவ் ஆகிடும். நமக்கு அதில் இருக்கக்கூடிய ஹார்ட் பார்ட்டிகல்ஸ் மட்டும் இருக்கும். இப்போ டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் வந்து ஆடியோ ஆப்ஷன் இருக்கும். ஸோ வால்யூம்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து மியூட் பண்ணிடுங்க. மியூட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு ஸோ ஓவராலாக நாம சொன்ன மெத்தடில் கரெக்டாக வந்து ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிவிடுங்க. ஃபோட்டோஸ் டெம்ப்ளேட் வீடியோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துட்டு ஓவரால் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோட இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ரெசல்யூஷன் வேணுமோ ஸோ அந்த ரெசல்யூஷன் வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் எஃப்பிஎஸ்னு இருக்கும். ஸோ அது வந்து 30 இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு பிட் ரேட் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து இது ஃபுல்லாகவே வந்து 100 ஆகி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேலரிக்குள்ளே இந்த வீடியோ சேவ் ஆகிறதுக்கு சேவ் டு ஆல்பம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் பண்ணிக்கோங்க.